நேற்று இல்லை என்றால் இன்று, இன்றும் இல்லை என்றால் என்று. நான் உங்கள் கணேசன். கணக்கு கசப்பல்ல கற்கண்டு. அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துகளும். ஆமாம், ஏற்கனவே மார்க் டெஸ்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் கணித மேதையினுடைய ஒரு முழு தொகுப்பு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து கணித மேதைகளையும் ஒரு முழு தொகுப்பாக பார்த்தோம். இன்னைக்கு டெட் சாம்பிள் பேப்பர், அதாவது 2022 கேட்கப்பட்ட ஒரு டெட் கொஸ்டினை நம்ம அப்படியே ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் இதில் மொத்தம் 30 வினாக்கள் இருக்குது. இதில் ஒரு சில கேள்விகள் எளிமையாக இருக்குது, ஒரு சிலது கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன படித்தாலும் கொஸ்டின் பேப்பரை போட்டு சால்வ் பண்ணும் பொழுது தான் நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால் நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு மேத்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கணக்கு அப்படின்னாலே கவனமும் பயிற்சியும் கணிதத்தினுடைய 2 கண்கள். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். டெட் 2022 கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுக்குறோம். ஃபுல்லாக அந்த 30 கொஸ்டினும் அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறோம். எல்லா கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம், கணக்கு நல்லா தெரிஞ்சவங்க எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை கணக்கே எனக்கு தெரியல இது எப்படி எளிமையாக சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். இப்போ அதற்கு முன்னாடி நம்ம வழக்கமாக எப்போவுமே எண்களை பற்றி சொல்வது வழக்கம். சரிங்களா? இன்றைக்கி தெரிந்து கொள்ளக்கூடிய எண்கள் நம்ம ஏற்கனவே ஃபிபொனாச்சி எண்களை பற்றி படித்தோம். அப்புறம் நட்பு எண்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பித்தகரஸ் எண்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு புதுசாக செவ்விய எண். சரிங்களா? செவ்விய எண் அப்படிங்கிற ஒரு எண்ணை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். செவ்விய எண். இந்த செவ்விய எண் அப்படின்னா ஒரு எண்ணுடைய வகுத்தியல் அந்த எண்ணை தவிர. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 6 அப்படிங்கக்கூடிய ஒரு எண் எடுத்துக்கிறேன். இந்த 6 எதெல்லாம் வகுக்கும் அப்படின்னா 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும், அப்புறம் 6 வகுக்கும். இல்லைங்களா? 6ங்கிற எண்ணை 1 வகுக்கும், 2 வகுக்கும், 3 வகுக்கும், 6 வகுக்கும். இப்போ இந்த 6 விட்டுறணும். மற்ற இந்த 3 எண்களையும் கூட்டி பாருங்கள், எவ்வளோ கிடைக்குது? 3 கூட்டல் 3 6 கிடைக்குதுங்களா? இந்த மாதிரி கிடைத்தால் இது செவ்விய எண். இதுக்கப்புறம் செவ்விய எண் பாருங்கள் 28. 28 எதெல்லாம் வகுக்கும்னு பாருங்கள். 1 வகுக்கும், 2 வகுக்கும், 4 வகுக்கும், 7 வகுக்கும், 14 வகுக்கும், 28 வகுக்கும். இப்போ இந்த 28 விட்டுருங்க, மீதி இது எல்லாத்தையும் கூட்டி பார்ப்பாங்களா? 3 7 14 14 14 28. அப்போது இந்த 28 ஒரு செவ்விய எண். சரிங்களா? 6 ஒரு செவ்விய எண், 28 ஒரு செவ்விய எண். செவ்விய எண்களில் ஒற்றைப்படை எண்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படலை. ஒற்றைப்படை எண்கள் எதுவுமே செவ்விய எண்ணில் வராது. அப்போ ஒரு 4 எண்கள் கொடுத்து செவ்விய எண் இதில் எது செவ்விய எண் அப்படின்னா ரொம்ப எளிமையான எண்கள் 6 மற்றும் 28. இதுக்கப்புறம் 3 இலக்க எண்களுக்குள்ளே போயிடும். அதனால் இந்த 2 எண்களையும் நீங்கள் எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்போ இதில் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஒரு தோட்டம் செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டு கம்பி வேலி மூலம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதன் நீளம் 30 அடி மற்றும் அகலம் 18 அடி எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன? சரிங்களா? இப்போ இது செவ்வகத்தினுடைய சுற்றளவு. செவ்வகத்தினுடைய சுற்றளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 × L + B, 2 × நீளம் கூட்டல் அகலம். இது டைரக்ட் கொஸ்டின் தான், இதில் ஒன்றும் விஷயமே இல்லை. அப்போ 2 × நீளம் 30, அகலம் 18, அப்போ 2 × 48, 2 48 96. இது எல்லாருமே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வினா தான். அப்போ செவ்வகத்தினுடைய சுற்றளவு 96 அடிகள். சரிங்களா? இப்போ நம்ம இல்லை சார் எனக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீளத்தையும் அகலத்தையும் கூட்டுங்க. 30 + 18 48. இன்னொரு 48 கூட்டிக்கங்க. 48 48 96. அப்போ இதுதான் விடை. சரிங்களா? அதாவது ஒரு செவ்வகத்தினுடைய நீளத்தையும் அகலத்தையும் கூட்டுறது ரொம்ப எளிமையான வினா. இப்போ ஒரு வினா தொகுப்பில் எளிமையான வினாக்களும் வருகிறது, அது எல்லாமே நம்ம கலந்து வருது, பார்த்துக்கலாம். இப்போ அதை பாருங்க. The sum of the smallest and the greatest 2 digits prime number is. சரிங்களா? ஸ்மாலஸ்ட் கிரேட்டஸ்ட். இப்போ நம்ம பிரைம் நம்பர் ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ரடாஸ்தனிஸ் என்பவர் தான் அந்த ரொம்ப குறுகிய எல்லையில் இருக்கக்கூடிய பகாயன்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரடாஸ்தனிஸோட சல்லடை தான் பயன்படுகிறது அப்படிங்கிறது, அந்த பகாயன் சல்லடை கண்டுபிடித்தவர் ரடாஸ்தனிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய இரட்டை இலக்க பகாயன்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 3 5 7.
இது வந்து ஓர் இலக்க பகா எண்கள். அப்புறம் 11லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இரட்டை இலக்க பகா எண்ணில் முதல் எண் பார்த்தீங்கன்னா 11. கடைசி எண் பார்த்தீங்கன்னா 97. நல்லா கவனிச்சுக்கணும், 97. அதாவது 90க்கும் 100க்கும் இடையில் ஒரே ஒரு பகா எண் தான் இருக்குது, 97. அப்போ இந்த இரண்டு எண்களை கூட்ட சொல்கிறாங்க. 11 97 கூட்டினா 98, 108. அப்போ விடை வந்து 108. விடை வந்து 108. பார்த்துக்குங்க. அடுத்த வினாக்கு போயிடலாங்களா? இப்போ இங்கிலீஷில் பாருங்க, the coefficient of range of a set of data is 0.28 and the smallest value is 36, the largest value is. இது ஏன் நான் இதில் இங்கிலீஷ்லையும் படித்தேன் அப்படின்னா இதுக்கான காரணம் இருக்குது. கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கான வீச்சு கெழு பாருங்க, தமிழாக்கம் பண்ணும்பொழுது வீச்சு கெழு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக வீச்சு கெழு அப்படிங்கிறது என்னன்னா அதனுடைய ஃபார்முலா L - S / L + S. இதுதான் வீச்சு கெழுவுக்கான ஃபார்முலா. ஆனால் இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க இங்கிலீஷில், ரேஞ்ச் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ரேஞ்சுக்குரிய ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா மீ பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. இதுதான். ஆக இதனுடைய தமிழாக்கம் கொஸ்டின் தப்பாக இருக்குது. அப்போ இது வந்து இதற்கான மதிப்பெண் வந்து அப்போ கிளைம் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள், அப்போ இது நம்ம இப்படியே நம்ம போட்டு பார்ப்போம். அப்போ வீச்சு வந்து 0.28. அப்போ ஆர் வந்து 0.28 ஈக்குவல் டு மிகச்சிறிய மதிப்பு 36. அப்போ இது வந்து லார்ஜுங்கிறது பெரிய எண், மிகச்சிறிய மதிப்புனா -36. அவங்க கேட்கக்கூடியது மிகப்பெரிய மதிப்பை காண்க. அப்போ இந்த -36 என்ன செய்யணும், இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். அப்போ 0.28 + 36. அப்போ விடை என்னங்க, 36.28. இதுதான் விடை. அப்போ 36.28 தான் விடை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது வந்து இந்த ரெண்டு புள்ளிகளும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது x + 6, 10 என்ற புள்ளியும் 3, y - 6 என்ற புள்ளியும் சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரு புள்ளிகளும் சமம். அப்போ இரு புள்ளிகளும் சமம் அப்படின்னா x அச்சு தூரமும் சமம், இந்த y அச்சு தூரம் இது ரெண்டும் சமம். அப்போ x அச்சு தூரம் ரெண்டையும் சமப்படுத்துங்க. அதாவது x + 6 வந்து 3க்கு சமப்படுத்துங்க. அப்போ x = 3 + 6 அந்த பக்கம் வந்தால் -6. அப்போ x = -3. x = -3 வர மாதிரி விடை எங்கே இருக்குங்க? ஸோ இந்த ஒரு விடை தான் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நம்ம y வேணும்னாலும் செக் பண்ணிக்கலாம். 10 = y - 6. அப்போ y = 10 + 6 அதாவது 16. அப்போ சரியாக இருக்குங்களா? -3, 16 அப்படிங்கிறது சரியாக இருக்குங்களா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு கவனிங்க, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். சரிங்களா? இதில் லென்த்து கொடுத்துருக்காங்க, பிரெத் கண்டுபிடிக்கணும். நீளம் கொடுத்துருக்குறாங்க, அகலம் கண்டுபிடிக்கணும். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் × அகலம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் நமக்கு செவ்வகத்தினுடைய சுற்றளவு கேட்கப்பட்டது. இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், சதுரத்தினுடைய சுற்றளவு பரப்பளவு அது சம்பந்தப்பட்ட வினாக்கள், செவ்வகத்தின் சுற்றளவு பரப்பளவு சம்பந்தப்பட்ட வினாக்கள், செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு சம்பந்தப்பட்ட வினாக்கள், இணைகரத்தின் பரப்பளவு சம்பந்தப்பட்ட வினாக்கள், சரிவகத்தின் பரப்பளவு, சாய் சதுரத்தின் பரப்பளவு. ஸோ இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கிட்டோம்னா மிக நிச்சயமாக ஒரு கேள்வி அல்லது 2 கேள்விகள் அல்லது 3 கேள்வி வரைக்கும் நம்ம விடை எழுத முடியும். ஸோ இந்த பரப்பளவெல்லாம் நம்ம அந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு தடவை 2 தடவை திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக வந்துடும். அப்போ இங்கே பாருங்கள், அப்போ பரப்பளவு வந்து 64 x⁸ y⁴. அப்போ நீளம் வந்து இங்கே என்ன இருக்குங்க, 16 x⁵ y² × b. அப்போ b வேணும்னா, அதாவது அகலம் வேணும்னா இந்த 64 x⁸ y⁴ எதால் வகுக்கணும், 16 x⁵ y² வகுக்கணும். வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும், இங்கே பாருங்கள், எண்களை கெழுக்களை வகுத்து பாருங்கள். 16 16, 4 16 64. அல்லது முதல்ல 4ஆம் வாய்ப்பாடில் அடிச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் சுருக்கிக்கங்க. ஆக மொத்தம் இந்த 64 16 நீங்கள் சுருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸில் 8 இருக்குது, எக்ஸில் 5 இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரே எண் கீழே இங்கே பாருங்கள், x⁸ வகுத்தல் x⁵ அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு x⁸ 8 - 5 அதாவது x³ கிடைக்கும். இதுதான்
அடுக்கு தொடரினுடைய விதிகள், அப்புறம் இன்னொன்று அடுக்கு தொடரில் இருக்கக்கூடிய விதிகள், அதெல்லாம் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். அதுவும் பயன்படும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வருதுங்க, 4, இங்கே வந்து எக்ஸில் வந்து 3, அதே மாதிரி ஒயில் 4 - 2 2, அப்போ y². அப்போ ஆன்சர் வந்து 4x³ y². நல்லா கவனிக்கணும், 4x³ y². இதை பொறுத்தளவுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம இந்த மாதிரி வந்து ரஃப் ஒர்க் தெளிவாக பண்ணி பார்த்துட்டு இங்கே ஆன்சருக்கு வரணும். ஜஸ்ட்டு மிஸ் பண்ணோம்னா 4x³ y³ ஆன்சர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை கிளிக் பண்ணால் நமக்கு 1 மார்க் குறைஞ்சிரும். இதை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் மிக முக்கியம். தெரிந்த வினாக்களில் நம்ம மதிப்பெண் விட்டுட்டு வரக்கூடாது. சரிங்களா? அதனால் வந்து இது ரொம்ப மிக முக்கியமானது. அடுத்து, the sum of 3 consecutive even numbers is 78 and the least number among is. அடுத்தடுத்து 3 இரட்டை எண்களின் கூடுதல் 78 எனில் அவற்றுள் சிறிய எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போது இதை நம்ம மனக்கணக்காகவும் போய் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு இதுலேருந்து நம்ம போய் செக் பண்ணலாம், இல்லை மேத்தமெட்டிக்கலாகவும் இதை நம்ம அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு நம்பர் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து இரட்டைப்படை எண் வந்து x+2, அதுக்கடுத்து இரட்டைப்படை எண் வந்து x+4. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அடுத்த நம்பர் வந்து 4, அதுக்கு அடுத்த நம்பர் 6. இது எக்ஸ்னு தான், இது எக்ஸ் கூட 2 கூட்டுறோம், இது எக்ஸ் கூட 4 கூட்டணும். அதுதான் நாங்கள் ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்டை உருவாக்கிறோம். ஈக்குவல் டு 78. அப்போ மொத்தமாக எனக்கு 3x இருக்குது. 3x + 6 = 78. 3x = 78 - 6 = 72. 3x = 72, x = 72/3. 72 3ஆல் வகுத்தா எனக்கு 24 அப்படிங்கிற எண் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த எண் சிறிய எண், இதுதான் சிறிய எண். சிறிய எண் வந்து 24. இதுதான் விடை. சரி, இல்லை நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இதுலேருந்தே நம்ம போகலாம். இந்த எண்ணை எடுத்து அடுத்து இருக்கக்கூடிய 3 எண்களை கூட்டி பாருங்கள். 22, 24, 26. 6 4 10 12. அப்போ 2ல் முடியுது, அது வராது. அப்போ இதை எடுத்து கூட்டி பாருங்கள். 24, 26, 28. 8 6 14 4 18 8, மீதி 1 78. ஸோ இப்படி நம்ம கூட்டி பார்த்தாலும் இந்த 24ங்கிற விடையை நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மேத்ஸ் தெரியணுங்கிற விஷயமே இல்லை, இதில் ஃபார்முலா எனக்கு வேணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார்முலா இல்லாமலே நம்ம என்ன செய்யலாம், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். இது வந்து எளிமையாக எல்லாருமே போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், எளிமையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நம்ம சொன்ன எல்லாமே வந்துருச்சுங்க, எல்லாமே வந்துருச்சு. சாய்ஸ்தரம் வந்துருச்சு, இணைகரம் வந்துருச்சு, இன்னும் அடிஷ்னலாக வந்து சமபக்க முக்கோணமும் அரைவட்டம் வந்துருச்சு. இப்போ நம்ம போன மார்க் டெஸ்ட்டில் இந்த சமபக்க முக்கோணத்தை பற்றி சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி அரைவட்டம் அது வந்து அதனுடைய சுற்றளவு பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி அரைவட்டத்தினுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே ஓரளவுக்கு இந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் வரிசையாக எழுத எல்லா ஐடியா உங்களுக்கு வரிசையாக கிடச்சிரும். அப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா √3/4a². அப்போ அதனுடைய பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. √3/4a²னா √3/4 4 × 4, இதே தான் நம்ம கேட்டிருந்தோம். அப்போ 4√3. இந்த 2 கொஸ்டினையும் நான் பார்க்காம தான் 2022 2025 கொஸ்டின், 2025 கொஸ்டின் கூட கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் 2022 கொஸ்டின் வந்து இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தோம். இதற்கு முன்னாடி எடுத்த 2 மார்க் டெஸ்ட்டும் வந்து நான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அந்த கொஸ்டின்லாம் செட் பண்ண தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அது இது எல்லாமே கொஞ்சம் ரிலவெண்ட்டாக தான் எல்லாமே வருது. அப்போ கணக்கை பொறுத்தளவுக்கு என்னென்னா அடிப்படையில் தெரிஞ்சிருக்கா, ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக ஹை லெவலாக போகிற கொஸ்டின் ஒரு 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின் தான் போகும். அதிகபட்சம் ஒரு 5 கொஸ்டின். 25 கொஸ்டின்கள் எப்படி இருக்கும்னா ஒரு 6 7 8 பாடப்பகுதியில் அடிப்படை கணிதம் தெரிஞ்சிருக்கா, அதை மட்டும் செக் பண்ணுற மாதிரியான வினாக்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடும். அப்போ வந்து பாருங்கள், அடுத்து சாய்சதுரத்தின் பரப்பளவு. சாய்சதுரத்தின் பரப்பளவு பாருங்கள், ½ × d1 × d2. சரிங்களா? ½ × d1 எவ்வளோங்க, மூலைவிட்டம் 8, இன்னொரு மூலைவிட்டம் 7, 1 2 4 2 8, அப்போ 4 7 28. சரிங்களா? அடுத்து இணைகரம் அப்படியே பெருக்கிடலாம். b × h. இணைகரம் அப்படின்னா இணைகரத்தினுடைய பரப்பளவு b × h 8 7 56. இணைகரத்தின் பரப்பளவுக்கும் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கும் ஒரு ½ தான் வித்தியாசம். அடுத்து அரைவட்டத்தினுடைய பரப்பளவு. அரைவட்டத்தின் பரப்பளவு πr²/2. சரிங்களா? அப்போ πr²னா இங்கே 1/2 வச்சுக்கோங்க, 22/7 வச்சுக்கோங்க. r²ன்னு சொன்னோம்னா இங்கே வந்து விட்டம் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டத்தை நம்ம அப்படியே எடுத்து கணக்கு போட முடியாது, விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ 28ல் பாதி 14 × 14, 2 வாட்டி போட்டுக்கணும். 1 7 7, 2 7 14. ஸோ இந்த 2 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ 22 14 பெருக்கணும். 4 2 8, 4 2 8, 1 2 2, 1 2 2, கூட்டினா 8, 8 2 10 0, மீதி 1 3, 308. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். சமபக்க முக்கோணம் எங்கே இருக்குது, அதாவது 4√3. அப்போ இங்கே வந்து 1க்கு வந்து இ ஆப்ஷன், 1க்கு வந்து இ ஆப்ஷன் எங்கே இருக்குது, 1 இ ஆப்ஷன் பாருங்கள்.
சரிங்களா? ஒன்றுக்கு வந்து ஏ ஆப்ஷன் இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள், சாய்சரத்தின் பரப்பளவு 8 7 54 பாதி 28. 2க்கு வந்து டி ஆப்ஷன் இருக்குது. 3 இணைகத்தின் பரப்பளவு 8 7 56. 3க்கு வந்து ஏ ஆப்ஷன் இருக்குது. இது வந்து 4th வந்து பி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் 1 அல்லது 2 கண்டுபிடிச்சா போதும், மீதி எல்லாம் சரியாக மேட்ச் ஆகும். நம்ம ஏன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, இதிலேருந்து வினாக்கள் உருவாக்கப்படலாம். இதுதான் பேஸ். அப்போ இதுலேருந்து ஒரு புது வினாக்கள் உருவாக்கப்படும் பொழுது நம்ம இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கும் பொழுது அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு வரணும். அதில் இருக்க ஷார்ட்கட்ஸை நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட்கட் எல்லா நேரத்துலையும் பயனளிக்காது. அதனால் நம்ம எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா தான் சரியாக இருக்கும். அப்போ பாருங்கள், செங்கோண முக்கோணம் இதில் வந்து பித்தகரஸ் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பித்தகரஸ் ட்ரிப்லெட்டில் நிச்சயமாக ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பித்தகரஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான பேஸ். 6 7 8 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பித்தகரஸ் 9th 10th வரைக்குமே இந்த பித்தகரஸ் கான்செப்ட் இருக்குது. அப்போ நம்ம பாருங்கள், இந்த செங்கோண முக்கோணம், இந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ பித்தகரஸில் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி தர போகிறேன். இப்போ 3 5 7 இந்த 3 நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 3 நம்பர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இந்த 9 அடுத்துள்ள 2 நம்பர் எழுதணும்னா 4 5, 25 அடுத்துள்ள 2 நம்பர் எழுதணும்னா 12 13, 49 அடுத்துள்ள 2 நம்பர் எழுதணும்னா 24 25. இங்கே பாருங்க, இந்த 3 4 5 இது 3 பித்தகரசனுடைய 3ஆம் தொகுதி. அதே மாதிரி 5 12 13 இது 3 பித்தகரசின் 3ஆம் தொகுதி. 7 24 25 இது 3 பித்தகரசினுடைய 3ஆம் தொகுதி. இப்போ பாருங்கள், என்ன வந்திருக்கு? 12 13 வந்திருக்குங்களா? 12 13 வந்து என்ன நம்பர் வரணும்? 12 13 வந்து இன்னொரு நம்பர் என்ன நம்பர் வரணும்? 5. அப்போ வந்து இந்த குத்து உயரம் இங்கே 5. இப்போ 5 12 வந்துருச்சுங்களா? 5 12 வந்துருச்சுங்களா? அப்போ இன்னொரு நம்பர் என்ன வரணும்? 13. அப்போ எக்ஸின் மதிப்பு என்னங்க? 13. எக்ஸின் மதிப்பு 13. ஸோ இப்படியே கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இல்லை அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர். கர்ணம் ஸ்கொயர் என்னதுங்க? 13 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். ஏடி தான் கண்டுபிடிக்கணும். ஏடியை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ குத்துயரத்தையும் அடிப்பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணால் எனக்கு கர்ணம் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 144 ஈக்குவல் டு 169. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169 மைனஸ் 144, அதாவது 25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25னா எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அதே பேஸ் வச்சு இந்த பக்கம் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 13 கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அதே பேஸ் வச்சு அதே மாதிரி 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25, 12 ஸ்கொயர் 144. அப்போ ரெண்டையும் கூட்டினா 169 வரும். அதேதோட ஸ்கொயர் 13 ஸ்கொயர். ஸோ எப்படி வச்சாலும் அந்த பித்தகரஸ் ட்ரிப்லெட் இதுக்குள்ளேயே வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும், சுற்றிட்டே இருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? ஓகே, இது ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6561. ஒரு ஸ்கொயர் ரூட் கொடுத்து நமக்கு டைரெக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்களேன், 3 தடவை இருக்குது ஸ்கொயர் ரூட். அப்போ நம்ம எப்படி செய்கிறோம்னா, இப்போ 6561 ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்கு அதோட அடுக்கில் 1/2 போட்டுக்கிறோம். இன்னொரு ஸ்கொயர் ரூட்டுக்கு அதோட அடுக்கில் இன்னொரு 1/2 போட்டுக்கிறோம். இன்னொரு ஸ்கொயர் ரூட்டுக்கு அதோட அடுக்கில் இன்னொரு 1/2 போட்டுக்கிறோம். சரிங்களா? அப்போது a பவர் m த ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் mn. அடுக்கின் மீது அடுக்கு இருந்தால் நம்ம என்ன செய்யலாங்க? பெருக்கிக்கலாம். அப்போ இந்த அடுக்குகளை பூரா நம்ம என்ன செய்யலாம்? பெருக்கணும். அடுக்குகளை பெருக்கணும். அதாவது 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. சரியா? பின்னத்தில் பெருக்கும் பொழுது தொகுதியை தொகுதியோடு பெருக்கணும், பகுதியை பகுதியோடு பெருக்கணும். அப்போ 2 2 4 4 2 8 மேலே 1 தான் வரும். சரிங்களா? அப்போ இந்த எண் என்ன மாறுது? 6561 த ஹோல் பவர் 1/8. இதோட முடியலை, இங்கே நமக்கு ஆன்சர் இது கொடுக்கல. ஸோ இந்த நம்பர் ஏதோ ஒரு எண்ணை வந்து 8 வாட்டி பெருக்கணும்னா அந்த நம்பர் கிடைக்க போகுது 6561. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம், 5 8 வாட்டி பெருக்கினா ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ 3 8 வாட்டி பெருக்கினா கரெக்டாக இருக்கும். 7 8 வாட்டி பெருக்கினா பெருசாக போயிடும். 8 8 வாட்டி பெருக்கினா பெருசாக போயிடும். ஸோ 3 தான் ஆன்சராக வரப்போகுது. இப்போ நம்ம இதை வந்து பகா காரணிப்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும். 6561 பகா காரணிப்படுத்தி கண்டுபிடிக்கலாம். இது 3ஆல் வகுப்படும். 2 3 6, 1 3 3, 3 24, 7 3 21. மறுபடியும் 3ஆல் போட்டோம்னா 7 3 21, 2 3 6, 9 3 27. மறுபடியும் 3ஆல் போட்டோம்னா 2 4 3. மறுபடியும் 3ஆல் போட்டால் 81. மறுபடியும் 3ஆல் போட்டால் 27. மறுபடியும் 3ஆல் போட்டால் 9. மறுபடியும் 3ஆல் போட்டால் 3.
அப்போ 1 2 3 4 5 6 7 8 8 வாட்டி வருது. அப்போ 3/8 த ஹோல் பவர் 1/8. இப்போ திரும்ப அந்த 8ஐயும் 1/8ஐயும் பெருக்கணும். அப்போ 8ஐயும் 1/8ஐயும் பெருக்கணும் என்ன ஆகுங்க, அடி விட்டு போயிடும். அப்போ 3/1 ஈக்குவல் டு 3 தான் இதோட ஆன்சர். இது ஒரு நல்ல கொஸ்டின். இது கொஞ்சம் ஹார்ட் லெவல். இது வந்து ஹார்ட் கொஸ்டின், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின், நல்ல கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இதுவும் பாருங்கள், ஒரு அரைவட்டத்தின் பரப்பளவிலிருந்து ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு கழிக்கணும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஹார்ட் கொஸ்டின் தான், இது ஹையர் ஆர்டர் கொஸ்டின் தான். சரிங்களா? அப்போ எனக்கு தெரிய வேண்டியது இந்த அரைவட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா தெரியணும். πr²/2. இந்த முக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணம். அப்போ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா தெரியணும். ½ × BH, ½ × BH. சரிங்களா? அப்போது இங்கே பாருங்க, இது வந்து ஆரம். அப்போ இந்த பக்கம் ஒரு 14 இருக்கும், இந்த பக்கம் ஒரு 14 இருக்கும் ஆரம். அப்போ 14 + 14 28. நான் டோட்டலாக ஒரே முக்கோணமாக கன்வெர்ட் பண்ணி 28 × 14 அப்படியே எடுத்துக்கலாம். 28 × 14 நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா இது தனியாக கண்டுபிடிச்சி இது தனியாக கண்டுபிடிக்கிறது மொத்தமாக ஒரே இதாகவே நான் இந்த பேஸ் அப்படியே எடுத்துக்குவேன். ஹைட் அப்படியே எடுத்தாலும் இந்த செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதோட ஆரம் வந்து எனக்கு ரைட், இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ 22/7 × 1/2 × r² அப்படின்னா 14 × 14 மைனஸ் 1/2 பேஸ் வந்து 14 + 14 28, ஹைட் வந்து ஒரு 14. இது எல்லாத்தையும் சுருக்கம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அப்போ 1 2 2 7 2 14, 1 7 1 7 7, இங்கே 1 2 2 14. அப்போ 14 14 இங்கே பெருக்கணும்னா 196 வருது. இங்கே 22ஐயும் 14ஐயும் பெருக்கணும். அப்போ 22ஐயும் 14ஐயும் சைடில் பெருக்கலாங்களா? 22 14ஐயும் 4 2 8 4 2 8 1 2 2 1 2 2 இப்போ தான் பெருக்கிற மாதிரி இருக்குது. 0 308. அப்போ 308 மைனஸ் 196. அப்போ என்ன வருது? இந்த பக்கம் ஒரு 4 200 108. அப்போ 112 வருது விடை. சரிங்களா? 112. அப்போ 112 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வட்டத்தின் ஆரம் 12 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு நாணின் நீளம் 20 சென்டிமீட்டரில் வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்குள்ள தூரம் சென்டிமீட்டரில் காண்க. சரிங்களா? இப்போ நம்ம இது முக்கியமான ஒரு கான்செப்ட், இதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வட்டத்தில் பாருங்க, ஒரு வட்டத்தில் வந்து நம்ம நான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏற்கனவே சொன்னேன். வட்டத்தின் மீது ஏதேனும் வட்ட பரிதியின் மீது ஏதேனும் இரு புள்ளிகளை சேர்க்கக்கூடிய கோட்டு துண்டுக்கு பேர் நான் அப்படிங்கிறது படித்தோம். சரிங்களா? அடுத்து இந்த வட்ட மையத்திலிருந்து இது ஒரு ஆரம். சரிங்களா? இப்போ ஒரு வட்ட மையத்திலிருந்து இந்த நானுக்கு ஒரு செங்குத்தாக ஒரு கோடு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த நாணை வந்து 2 சமமாக இருசம கூறிடும். இருசம கூறிடும்னா பாதி பாதியாக கட் பண்ணிடும். 10ன்னா 5 5 கட் பண்ணிடும், 20னா 10 10 கட் பண்ணிடும். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை பார்ப்போம். இப்போ என்ன அளவு கொடுத்துருக்காங்க? ஆரம் 12 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் வந்து இங்கே 12 சென்டிமீட்டர். இங்கே ஆரம் இங்கே தான் எழுதணும் நீங்கள். சரிங்களா? அடுத்து நாணின் நீளம் 20 சென்டிமீட்டர் அப்படின்னா 20 வந்து கட் பண்ணிடும், இது 10 இது 10 கட் பண்ணிடும். அப்போ வட்டத்தின் மையத்தில் நாணிற்குள்ள தூரம் இந்த எக்ஸ் இதை தான் கண்டுபிடிக்கணும். திரும்ப இங்கே செங்கோண முக்கோணம் வந்துருச்சு. திரும்ப பாருங்களேன், இங்கே செங்கோண முக்கோணம் வந்துருச்சு. ஆனால் இந்த டைம் வந்திருக்க நம்பர் நமக்கு 12 10. இதில் எது பெருசு? கர்ணம் தான் பெருசு. அப்போ கர்ணம் ஸ்கொயர்லேருந்து இந்த சின்ன பக்கத்தோட ஸ்கொயர் கழிச்சோம்னா நமக்கு இந்த இது கிடச்சிரும். இப்போ பாருங்கள், அப்போ எக்ஸ் வேணும்னா கர்ணம் ஸ்கொயர்லேருந்து அந்த அடிப்பக்கத்தோட ஸ்கொயரை நம்ம கழிக்கணும். அப்போ 12 ஸ்கொயர் 144, அடிப்பக்கத்தோட ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர்னா 100. அப்போ ஆன்சர் வந்து 44. எக்ஸ் ஸ்கொயர் 44 அப்படின்னா எக்ஸ் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44. அப்போ 44 வர்க்கத்துக்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும். அப்போ 44 வர்க்கத்துக்குள்ளே வெளியே எடுத்தோம்னா 44 நான் எப்படி எழுதலாம்னா 4 × 11 எழுத முடியும். ஸோ 4 வர்க்கத்துக்குள்ளேருந்து வெளியில் வந்துடும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்துடும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்தோம்னா 4உடைய ஸ்கொயர் ரூட் என்னென்னா 2. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? இந்த 11 அப்படியே இருக்கும். ஸோ அப்போ 2√11 இதுதான் ஆன்சர். இப்போ பாருங்கள் என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2√11, 11√2, 22√11 எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படியே டிஸ்ட்ராக்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ 2√11 இதுதான் ஆன்சர். இது ஒரு நல்ல கொஸ்டின். இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு வினா, 9th ஸ்டாண்டர்ட் வினா இது.
முக்கோணத்தின் கோண அளவுகள் முறையே கொடுத்துருக்காங்க எக்ஸின் மதிப்பு இது அதே தான் திரும்ப 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 அந்த முக்கோணத்தினுடைய 3 கோணங்களில் கூட்டினால் 180 டிகிரி கிடைக்குங்கிற அந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டே நிறைய கணக்குகள் அதுலேருந்தே உருவாக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 3ஐயும் நம்ம கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்து 180க்கு சமப்படுத்தணும். அதாவது 3x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 25 ப்ளஸ் 4x மைனஸ் 5 ஈக்குவல் டு 180. அப்போ 3x 4x 8x வந்துடுது. அப்போ 8x 25 5 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வருதுங்க? ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 180. அப்போ 8x ஈக்குவல் டு 180 மைனஸ் 20 அப்போ 160. அப்போ 8x வந்து 160னா எக்ஸ் வந்து 160 வகுத்தல் 8 அப்போது 20. எக்ஸ் வந்து 20. எக்ஸோட மதிப்பு எவ்வளோங்க? 20. சரிங்களா? எக்ஸோட மதிப்பு 20. ஆப்ஷன் பி 20. அது A2ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 16 ரூட் பவர் மேலே வந்து அடுக்கு வந்து 16 பவர் 3/4. அப்போ 16 பவர் 3/4 இது ரொம்ப எளிமையான வினா. இது ரொம்ப எளிமையான வினா. 16 வந்து எப்படி எழுதலாம்னா 2னுடைய அடுக்காக 4ஆக எழுதலாம். 2னுடைய அடுக்கு 4 எழுதலாம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், 2னுடைய அடுக்கு 0னா அதோட மதிப்பு 1. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு எண்ணுடைய அடுக்கில் 0 போட்டாலும் அதனுடைய மதிப்பு 1. நமக்கு வினா வந்து இப்படியும் கூட கேட்கலாம். இங்கே பாருங்கள், 15 ஸ்கொயர் இன்ட்டு 3/7 the whole power 0 இதோட மதிப்பு என்னென்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம இதெல்லாம் 15 ஸ்கொயர் போட்டு 3/7 பெருக்கி எல்லாம் பண்ண தேவையில்லை. அடுக்கில் வந்து மேலே ஓவரால் அடுக்கில் வந்து 0 இருந்தால் அதோட மதிப்பு வந்து 1. இப்படி கூட வினா வந்து நமக்கு அமைக்கப்படலாம். அப்போ 2/0 இருக்குங்களா, அதுக்கப்புறம் 2/1, இங்கே 2/1, அதுக்கடுத்து வந்து 2/2 4. இது நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். 2/3 8 16 32 64 128 256 512 1024. அப்போ 2னுடைய அடுக்கு வந்து 10 எடுத்தோம்னா 1024 வரைக்குமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போது 2/4 the whole power 3/4. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், அடுக்கின் மீது அடுக்கு இருந்தால் அந்த 2 அடுக்கையும் பெருக்கணும். பெருக்கணும் என்னாகும், இந்த 4 4 கட்டாயிரம். அப்போ 2 கியூப், 2 கியூபோட மதிப்பு 8. 2 கியூபோட மதிப்பு 8. அப்போ விடை வந்து 8. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆஃப் சைட்ஸ் லென்த் 12 மீட்டர் 1200 சென்டிமீட்டர் 12000 மில்லிமீட்டர். எதில் அளவு பாருங்களேன், கொண்ட முக்கோணத்தின் சுற்றளவு. முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், 3 பக்கத்தையும் கூட்ட போகிறோம். ரொம்ப எளிமையானது தான். ஆனால் வேறு அலகுகள் நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா கூட்ட முடியாது. ஸோ இப்போ இந்த அலகுகள் எல்லாம் ஒரே மாதிரி மாற்றணும். சரிங்களா? அப்போ ரிலேஷன்ஷிப் என்னென்னு பாருங்கள். எல்லாமே வந்து 1200 சென்டிமீட்டரையும் நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ண முடியும், மில்லிமீட்டரையும் நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 12 மீட்டர் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து இந்த 1200 சென்டிமீட்டர் இருக்கு இல்லைங்களா, ஒரு சென்டிமீட்டர் ஒரு 100 சென்டிமீட்டர் அப்படின்னா தான் ஒரு மீட்டர். அப்போ இது நம்ம 100ஆல் வகுக்கணும். வகுத்தோம்னா இது என்ன ஆகும், இதுவும் 12 மீட்டராக மாறிடும். அடுத்து 12000 மில்லிமீட்டர். ஃபஸ்ட்டு 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டருங்களா, அப்போ 10ஆல் வகுங்க. வகுத்தா இந்த 0 கட்டாயிரம். இது வந்து 1200 சென்டிமீட்டராக மாறும். மறுபடியும் 100ஆல் வகுங்க. வகுத்தா என்னாகும், இதுவும் 12 மீட்டராக மாறும். இப்படி பொறுமையாக கூட நீங்கள் செஞ்சு கொண்டு வரலாம். எதுவும் தப்பு இல்லாமல் பொறுமையாக ரிலாக்ஸாக ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்புறம் சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது ஒரு பெரிய அளவு சின்ன அளவை மாற்றோம்னா பெருக்கணும், சின்ன அளவு வந்து பெரிய அளவாக மாற்றோம்னா வகுக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ 3மே வந்து 12 மீட்டர் 12 மீட்டர் 12 மீட்டர் தான். அப்போ முக்கோணத்தில் 3 12 36 மீட்டர். அப்போ விடை வந்து 36 மீட்டர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா. ஒரு செவ்வக வடிவ விளையாட்டு மைதானத்தின் நீளமானது அந்நிலத்தின் அகலத்தை விட 12 மீட்டர் அதிகமாகும். அச்செவ்வக வடிவ மைதானத்தின் சுற்றளவு 196 மீட்டர் எனில் அம்மைதானத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க. இதுதான் வினா. இதுக்கு விடையாக 55 மீட்டர் 43 மீட்டர்னு ஒரு விடை, 43 மீட்டர் 55 மீட்டர்னு ஒரு விடை, 92 மீட்டர் 104 மீட்டர், அடுத்து 104 மீட்டர் 92 மீட்டர். இப்போ பாருங்களேன், அதனுடைய நீளம் வந்து அகலத்தை விட 12 அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் இது நான் ஃபஸ்ட்டு இது மேத்தமெட்டிக்கில் இது எப்படி போகிறேன்னு பாருங்கள். அப்போ இந்த அகலம் ரெண்டாவது என்ன கொடுக்குறாங்களோ அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸு. அப்போ நீளம் வந்து அதை விட 12 அதிகமாக இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12. ஸோ இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது, சுற்றளவு. அப்போ வந்து கூட்டணும்.
அப்போ அகலம் வந்து எக்ஸு, நீளம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 12. இதை ரெண்டையும் கூட்டி 2ஆல் பெருக்கினா நமக்கு எவ்வளோ வருதுங்க? 196 வருது. அப்போ 2 × 12 + 2x = 196. 12 + 2x = 196/2, அதாவது 98. 12 + 2x வந்து 98. 2x = 98 - 12. அப்போ எவ்வளோங்க? 96, 86. 2x = 86. அப்போ x = 86 / 2 = 43. அப்போது என்ன நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்? அகலத்தை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் வந்து 43, நீளம் வந்து இதை விட 12 அதிகம். அப்போ 43 + 12 அப்படின்னா 55. அப்போ விடை வந்து 55, 43. சரிங்களா? 43, 55 தான் நம்ம அங்கெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு நீளம் வந்து 55, அகலம் தான் 43. இப்போ நம்ம இங்கே மாற்றி எழுதிட்டோம்னா இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ரஃப் ஒர்க்கு தப்பாக போயிடும். ஸோ ரஃப் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த நீள அகலம் ஒன்று கொண்டு தொடர்புடையதுன்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அப்போ நமக்கு வந்து நீளம் மற்றும் அகலத்தை காண்கன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அப்புறம் அகலம். அப்போ நீளம் 55, அகலம் 43. சரிங்களா? இப்போ நம்ம இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்? வேறு டைரெக்டாக கூட கண்டுபிடிக்கலாம். சுற்றளவு 196. அப்போ 196 2ஆல் வகுத்தோம்னா எவ்வளோ வருதுங்க? 98. அப்போ 2 நம்பர் கூட்டினா 98 வரணும். அதான் நீளமும் அகலமும். அப்போ இந்த 2 ஆன்சர் வரும், இந்த 2 ஆன்சர் வராது. அப்போ இது எது அதிகமாக இருக்குது? நீளம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் தான் அப்படிங்கிறத நம்ம வெறும் ஆன்சரை வச்சா கண்டுபிடிச்சிடலாம். அந்த கொஸ்டின் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து வேறு கணக்குகளுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கான்செப்டை இங்கே சொல்லிக் கொடுத்தோம். அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? ஒரு பஞ்சாபி தாபாவில் 105 நபர்களுக்கு 12 நாட்களுக்கு போதுமான 480 கிலோகிராம் கோதுமை மாவு உள்ளது எனில் 35 நபர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு 120 கிலோகிராம் கோதுமை மாவு போதுமானதாக இருக்கும்? இது காலம் மற்றும் வேலை. இந்த காலம் மற்றும் வேலை கணக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் வகுப்பில் இருக்குது. சரிங்களா? நேர்மாறல் எதிர்மாறல் சம்மந்தப்பட்டது. இதுவும் நம்ம 2 மெத்தடில் போடலாம். நம்ம ஏற்கனவே ஆட்களும் நாட்களும் நம்ம எதிர்மாறல் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து நபர்கள், அதாவது ஆட்கள், அப்புறம் நாட்கள், அப்புறம் அந்த எடை. சரிங்களா? அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஆட்கள் வந்து எவ்வளோ இருக்காங்க? 105. எத்தனை நாட்கள்? 12 நாட்கள். எவ்வளவு? 480 கிலோகிராம். சரி, அடுத்து 35 நபர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு அப்படின்னா எக்ஸு, எவ்வளவு எடை அப்படின்னா 120. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எக்ஸு. எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர், எக்ஸுக்கிட்ட இருக்க நம்பர், அந்த செக்டாரில் இருக்க நம்பர் வந்து 12 எடுத்து எழுதிக்கணும். இப்போ நம்ம இதை தான் எடுக்க போகிறோம். இது ஒரு பின்னமாகவும் இது ஒரு பெருக்கு பின்னமாகவும் எடுக்க போகிறோம். இது எதிர்மாறலாக இருந்தால் அப்படியே அந்த பெருக்கு பின்னத்தை எடுக்கணும். நேர்மாறலாக இருந்தால் தலைகீழாக அந்த பெருக்கு பின்னத்தை எடுக்கணும். இப்போ எதிர்மாறலா நேர்மாறலான்னு நீங்கள் பார்க்கணும். ஆட்களும் நாட்களும் எப்போவுமே வந்து எதிர்மாறல். அப்போ இது அதை இந்த 105/35 நம்ம அப்படியே எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இது பாருங்களேன், நாட்களும் எடையும். அதாவது இப்போ ஒரு 12 நாளைக்கு வந்து 480 கிலோகிராம் கோதுமை மாவு வேணும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 20 நாளைக்கு வேணும்னா அதை விட கோதுமை மாவு வந்து அதிகமாக தான் நமக்கு தேவைப்படும். சரி, நான் 2 நாளைக்கு மட்டும் எனக்கு போதும்னா எவ்வளோ கோதுமை மாவு தேவையில்லை, அதுவும் குறைஞ்சிரும். அப்போ நாட்கள் அதிகமாக தேவைப்படக்கூடிய உணவு அதிகமாகிட்டே போகும். நாட்கள் குறைஞ்சின்னா உணவு குறைஞ்சிட்டே வரும். அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று நேர்மாறல். சரிங்களா? அப்போது என்ன செய்யணும்? இதை வந்து தலைகீழாக எடுக்கணும். அப்போ 120/480 எடுக்கணும். இதுதான் விஷயம். நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்களும் நாட்களும் எதிர்மாறல். இதை நம்ம சொல்லி பார்க்கணும். 12 நாளைக்கு வந்து 480 கிலோ தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ இங்கே வந்து நாள் குறைஞ்சிருச்சு, 120 கிலோ இருந்தால் போதும் அப்படின்னா அப்போ நாள் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து நேர்மாறல், இது 2 எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா இந்த பெருக்கு பின்னத்தை அப்படியே எடுக்க வேண்டும். நேர்மாறல் அப்படின்னா இந்த பெருக்கு பின்னத்தை தலைகீழாக எடுக்க வேண்டும். இப்போ இது சுருக்கம்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? சுருக்கம்னா விடை கிடைக்க போகுது. இந்த 0க்கு 0 அடியாயிரம். 1 12 12, 4 12 48, 1 4 4, 3 4 12. 35க்கும் 105க்கும் அடிபடும். இல்லை நீங்கள் 5ஆம் வாய்ப்பில் அடிச்சுக்கோங்க. 7 5 35, 2 5 10, 1 5 5, 1 7 7, 3 21. அப்போ பெருக்க வேண்டிய எண்கள் 3 × 3 = 9. சரிங்களா? அப்போ 9 நாட்கள் அப்படிங்கிறது தான் விடை, சரியான விடை. நம்ம இப்போ வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். செயின் ரூல் ஒன்று சொல்லி தர போகிறோம். அதாவது M1
இன்ட்டு d1 ஈக்குவல் டு m2 இன்ட்டு d2. அப்போ எம்னா வந்து ஆட்கள், டினா நாட்கள். சரிங்களா? அப்போது இதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே போன கணக்கில் இது பயன்படுத்தியிருப்போம். எதிர்மாறல் அப்படின்னா அது அப்படி நேரடியாக பெருக்கியிருப்போம். இது அந்த வெயிட் வந்து கீழே வரனால அது நேர்மாறல் வரதுனால அது பகுதி கொண்டு வரணும். இது வெயிட் 1, இது வெயிட் 2, இப்படி போட்டுக்கலாம். இதை நான் சொல்கிறது இது ஷார்ட்கட். மேக்ஸிமம் இதுக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடியலனா மட்டும் இதை பாருங்கள். இப்போ நம்ம என்ன இந்த அதை கூட அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 105 அந்த டேஸ் வந்து 12, வெயிட் 1 வந்து 480 ஈக்குவல் டு இது 35 டேஸ் வந்து எக்ஸு, வெயிட் 2 வந்து 180. இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், நம்ம இப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 0 கட் பண்ணிடுவேன். 1 12 12 4 12 48, 1 4 4 3 4 12, இது ரெண்டையும் அடித்தோம்னா 3. ஸோ 3 9. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 9. ஸோ இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது ஒரு எண் மற்றும் அதன் பாதியின் கூடுதல் 48 எண்ணில் அந்த எண். ரொம்ப எளிமையான கேள்வி. இதுக்கு எந்த ஃபார்முலா பயன்படுத்த தேவையில்லை. இந்த கணக்கை நம்ம மேத்தமெட்டிக்கலாகவும் போடலாம், சாதாரணமான ஆன்சர் டு கொஸ்டின் போய் பார்க்கலாம். ஒரு எண் மட்டும் அதனுடைய பாதி 42 பாதி 21 கூட்டினா 48 வரல, 32 பாதி 16 கூட்டினா 48 வருது. ஸோ இதுதான் அந்த ஆன்சர். இதுதான் அந்த ஆன்சர். சரிங்களா? இது மேத்தமெட்டிக்கலாக நம்ம பண்ணோம்னா ஒரு எண் மற்றும் அதனுடைய பாதி எப்படின்னா x/2 ஈக்குவல் டு 48. இந்த மாதிரி எப்போல்லாம் நமக்கு வருதோ அப்போ வந்து இந்த பகுதியையும் இந்த முழு எண்ணையும் பெருக்கி தொகுதியை கூட்ட சொன்னோம். 2 × x 2x, ஒரு எக்ஸை கூட்டோம்னா 3x, 3x/2 ஈக்குவல் டு 48. ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு 2 × 48 பெருக்கணும்னா 96, x இஸ் ஈக்குவல் டு 96/3. சரிங்களா? அப்போ 3 2 32. அப்போ x வந்து 32. அப்போ நமக்கு ஆன்சர் 32. சரிங்களா? மேத்ஸில் வந்து எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் மேத்ஸை நான் நல்லா பண்ணணும், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்டாக போகணும், எனக்கு எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றி நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூரா இயற்கணிதத்தை முழுமையாக பயன்படுத்துங்க. 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடனும் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரிக்கும் மற்றொரு 6 தரவுகளின் சராசரி 50. ஒவ்வொரு தரவுனும் 6ஐ கூட்டினால் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 6 நம்பர் எடுத்துக்கிறாங்க. அந்த 6 நம்பரோட சராசரி வந்து 45ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு 6 நம்பர் எடுத்துக்கிறாங்க. அந்த 6 நம்பரோட சராசரி 50ங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 நம்பர் எடுத்துட்டாங்க, அதோட சராசரி. சரிங்களா? அப்போ அதோட சராசரி ஃபஸ்ட்டு சராசரி 1 எவ்வளோனா 45, சராசரி 2 எவ்வளோங்க 50. முதல் சராசரி கூட எவ்வளோ கூட்டுறாங்க, 5ஐ கூட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு தரவுடன் 5 கூட்டினா சராசரி கூடயும் 5 கூட்டணும். ஒவ்வொரு தரவு கூடயும் 6 கூட்டினா அந்த சராசரி கூடயும் 6 கூட்டணும். அப்போ இங்கே என்ன விடை வரும் 50, இங்கே என்ன விடை வரும் 56. அப்போ இதுக்குள்ளே வித்தியாசம் 56ல் 50 கழிச்சா நமக்கு 6 தான் வித்தியாசம். சரி, இப்போ தான் நம்ம இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தரப்போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம நோன் டு அன்னோன் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும் எப்போவுமே. இப்போ நான் ஒரு 3 நம்பர் எடுத்துக்கிறேன், 2 3 4. இதோட சராசரி பார்க்குறேன். இதோட சராசரி 2 3 5 5 4 9ங்களா? 9 3ஆல் வகுத்தோம்னா 3. அப்போ இதுதான் சராசரி. இந்த ஒவ்வொரு நம்பர் கூடயும் நான் வந்து ஒரு 4ங்கிற நம்பரை ஆட் பண்ண போகிறேன். ஒரு 4ங்கிற நம்பரை ஆட் பண்ண போகிறேன். அப்போ இதோட சராசரி நமக்கு என்ன கிடச்சிருக்கு 3 கிடச்சிருக்கு. நான் எல்லாமே வந்து 4 ஆட் பண்ணேன். ஏதோ 2 கூட ஆட் பண்ணுங்கள், 2 ஆட் பண்ணுறேன். இது கூட 2 ஆட் பண்ணால் 4, இது கூட 2 ஆட் பண்ணால் 5, இது கூட 2 ஆட் பண்ணால் 6. இப்போ புது சராசரி என்னங்க 9 6 15, 15 3ஆல் வகுத்தா 5. இப்போ புது சராசரி எவ்வளவு 5. எவ்வளோ நான் கூட்டினேன் 2 கூட்டினேன். ஒவ்வொரு நம்பர் கூட 2 கூட்டும் பொழுது சராசரி கூட எவ்வளோ கூட்டணும் 2 கூட்டணும். ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஒவ்வொரு நம்பர் கூட 2 கூட்டினீங்கன்னா கிடைக்கிற சராசரி கூட 2 கூட்டணும். ஒவ்வொரு நம்பர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணை கழிச்சா கிடைக்கிற சராசரி கூட அந்த எண்ணை கழிக்கணும். ஒவ்வொரு நம்பருக்கு குறிப்பிட்ட எண்ணை பெருக்கினா கிடைக்கிற சராசரி கூட அந்த எண்ணை பெருக்கணும். வகுத்தா வகுக்கணும். இதுதான் ரூல். ஸோ இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன கிடைக்கிது ஈஸியாக கிடைச்சிருச்சுங்களா? அப்போ 6 தரவு சராசரி 45ன்னா 5 கூட்டினா புது சராசரி 50. ஏற்கனவே இருக்க சராசரி 50, 6 கூட்டினா புது சராசரி 56. 2க்குள்ள வித்தியாசம் 6. அப்போ இதிலேருந்து தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி விஷயம். நீங்கள் இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ரொம்ப எளிமையான எண் கொடுத்து இங்கே என்ன மேத்ஸை வந்து என்ன ரூல் இங்கே வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு செக் பண்ணி அந்த ரூலை கொண்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு புள்ளியில் மொத்த கோணங்களின் கூடுதல், இது நம்ம
சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு புள்ளியினுடைய மொத்த கோணங்களின் கூடுதல் அப்படின்னா கவனிங்க, ஒரு நேர்கோட்டின் மீது உண்டாகக்கூடிய அடுத்துள்ள கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. 180 டிகிரி. ஒரு புள்ளியில் உருவாகக்கூடிய மொத்த கோணங்கள், ஒரு புள்ளியில் எவ்வளோ கோணமான உருவாகட்டும், எத்தனை கோணம் உருவாகணும், எல்லாத்தையும் கூட்டோம்னா நமக்கு 360 டிகிரி கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு டைரெக்டாக கேட்டாங்க இந்த கொஸ்டினில். ஒரு சில இடங்களில் வந்து ஒரு புள்ளியில் உண்டாகக்கூடிய கோணங்கள் எக்ஸ் 2x இந்த மாதிரிலாம் கொடுத்து எக்ஸின் மதிப்பை காண்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ இது ஒரு புள்ளியினோட மொத்த கோணங்களின் கூடுதல் 360. அடுத்த கொஸ்டின், ஒரு பேருந்தில் உள்ள 56 பயணிகளில் சில பேர் ரூபாய் 8க்கான பயணச்சீட்டையும் மீதி உள்ளவர்கள் 10க்கான பயணச்சீட்டையும் பெற்றுள்ளனர். பயணிகளிடமிருந்து பயணச்சீட்டு கட்டணமாக ரூபாய் 500 பெறப்பட்டுள்ளது எனில் ரூபாய் 10 பயணச்சீட்டு பெற்ற பயணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? சரிங்களா? இப்போது 10 ரூபாய் பயணச்சீட்டு வாங்கியிருக்காங்க, 8 ரூபா பயணச்சீட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் மொத்தம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்க 56 பேர். அந்த ஒரு கண்டக்டர் வசூல் பண்ண மொத்த பணம் வந்து 500 ரூபா. அப்போ இந்த 10 ரூபா பயணச்சீட்டு எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்மளாம் ஒரு தோராயமாக போட்டு கண்டுபிடிச்சே இருந்தோம்னா லேட் ஆகும். அப்போ இது வந்து ஒரு இயற்கணிதத்தில் நம்ம வந்து போட்டு சால்வ் பண்ணணும். அப்போ 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கினவங்களும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பஸ் 56 பேர்த்தில் ஒரு 10 பேர் 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மீதி நமக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? 46 பேர் இருக்காங்களா? அதாவது அந்த 56லேருந்து எக்ஸை நம்ம கழிச்சிடணும் அப்படிங்களா? அப்போ இது 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கினவங்க எக்ஸு, 8 ரூபா பயணச்சீட்டு வாங்கினவங்க 56 மைனஸ் எக்ஸு. ஓகேங்களா? 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கினவங்க எக்ஸு, 8 ரூபா பயணச்சீட்டு வாங்கினவங்க அந்த 56லேருந்து எக்ஸை கழிச்சிடணும். சரிங்களா? இப்போ இது கூட நம்ம எவ்வளோ பெருக்கணும்? 10 ரூபாயை பெருக்கணும், 10 எக்ஸு. இது கூட நம்ம எவ்வளோ பெருக்கணும்? 8 ரூபாயை பெருக்கணும், 56 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 8. இதை ரெண்டையும் கூட்டினா தான் கிடைக்கிது. எவ்வளோ கிடைக்குதுங்க? 500 ரூபா கிடைக்குது. இதை ரெண்டையும் கூட்டினா தான் 500 ரூபா கிடைக்குது. இது எப்படி நம்ம உருவாக்கணும்னு பாருங்கள். 10 ரூபா பயணச்சீட்டு எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ அந்த 56 பேர்த்தில் அந்த எக்ஸை கழிச்சிட்றேன். அப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறவங்க தான் 8 ரூபா பயணச்சீட்டு வாங்கியிருப்பாங்க. அப்போ இந்த 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கினவங்க கூட நான் 10 ரூபாய் 10ங்கிறது பெருக்கணும், 8 ரூபா வாங்கினவங்க கூட 8ங்கிறது பெருக்கணும். இதை ரெண்டையும் பெருக்கி கூட்டினோம்னா அந்த ஆன்சர் நமக்கு 500 கிடச்சிருது. இது பொறுமையாக இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இயற்கணித ஒரு கூற்று, இந்த கோவையை உருவாக்கணும். இந்த கோவையை உருவாக்கிட்டோம்னா நம்ம கணக்கு முடிஞ்சு. இயற்கணித கணக்குகள் அனைத்தும் இந்த கோவை உருவாக்குறது தான் கஷ்டம். கோவை உருவாக்கிட்டோம்னா மேத்தமெட்டிக் ரூல் படி எப்படி போகுதோ அப்படி போய் சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ 10 எக்ஸு, சரிங்களா? இதை பங்கிட்டு பெருக்கணும். 8 6 48க்கு 8 மீதி 4, 8 5 40 4 44 மைனஸ் 8x ஈக்குவல் டு 500. சரிங்களா? அப்போ 10xலேருந்து 8x கழிச்சா எவ்வளோங்க? 2x ப்ளஸ் 2x, அப்போ 448 ஈக்குவல் டு 500. அப்போ 2x ஈக்குவல் டு 500 மைனஸ் 448. அதாவது 2x ஈக்குவல் டு நமக்கு 52 கிடைக்குதுங்க. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோங்க? 52 வகுத்தல் 2ங்க, 26. 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கினவங்க 26 பேர். அப்புறம் மிச்சம் இருக்க 30 பேர் 8 ரூபா பயணச்சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், 10 ரூபா பயணச்சீட்டு வாங்கினவங்க எத்தனை பேருங்க? 26 பேருங்க. இது ஒரு சூப்பர் கொஸ்டின்ங்க. இது ஒரு ஹார்ட் கொஸ்டின், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின், நல்ல கொஸ்டின். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, இப்போ நமக்கு வந்துடும் 10 ரூபா பார்க்க 26 பேர் வாங்கிக்கிறாங்களா? அப்போ 26 × 10 260. மீதி எத்தனை பேருங்க? 30 பேருங்களா? 30 பேர் 8 ரூபா பயணச்சீட்டு வாங்கியிருப்பாங்களா? 30 × 8 38 24 240. அப்போ நடத்துனர் பையில் இருந்த பணம் எவ்வளோங்க? 500 கிடைத்து விட்டதுங்க ஆன்சரு. ஸோ இப்படி தான் அது மேத்தமெட்டிக்கலாக போகணும். இது ரொம்ப எளிமையாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுக்கு வேறு மெத்தட்ஸ் எதாவது இருக்குதா அப்படின்னா பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே 8 ரூபா டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கலாம். பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே 8 ரூபா டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா 56 பேர் பண்ணாங்களா? 56 × 8 8 6 48க்கு 8 மீதி 4, 8 5 4 448 ரூபா தான் வரும். 448 ரூபா தான். 56 பேர் 8 ரூபா சீட் வாங்கினா 448 ரூபா தான் இருக்கணும். ஆனால் கண்டக்டர் கையில் இருக்கிற பணம் எவ்வளோங்க? 500. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 52 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. நமக்கு இந்த பணத்தோட டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 2 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. அந்த 2ஆல் வகுத்துட்டோம்னா அந்த 26 பேர் கண்டுபிடிச்சிடலாம். 26 பேர் எக்ஸ்ட்ராவாக டபுள் த ரேட் வாங்கியிருக்காங்க. அதாவது 2 ரூபா சேர்த்து வாங்கியிருக்காங்க. டபுள் த ரேட் கிடையாது, 2 ரூபா சேர்த்து வாங்கியிருக்காங்க. அப்போது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 26 கிடச்சிரும். இதில் கிடச்சோம்னா அந்த 26 பேர் 10 ரூபா சீட்டு, 30 பேர் 8 ரூபா சீட்டு.
அப்போ 500. ஸோ இதுவும் போடலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட்காக நம்ம சொன்னது. இது மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் பார்த்து இதுதான் இப்படி தான் சால்வ் பண்ணிக்கணும். இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து போயிடலாம். ஒரு நபர் தனது பயணத்தை 140 கிலோமீட்டர் இருசக்கர வாகனத்திலும் 560 கிலோமீட்டர் பேருந்திலும் மேற்கொள்கிறார் எனில் மொத்த பயணத்தில் அவர் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் பேருந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் முறையே காண்க. மொத்த பயணம் அவர் போனது டோட்டலாக பைக்கில் வந்து 140 கிலோமீட்டர் போயிருக்காருங்க. அப்புறம் பஸ்ஸில் வந்து 560 கிலோமீட்டர் போயிருக்கார். பைக்கை கொண்டு ஸ்டாண்டில் போட்டு பஸ்ஸில் போயிட்டாப்ல. அப்போ மொத்தம் எத்தனை கிலோமீட்டரு? 700 கிலோமீட்டர். டோட்டலாக 700 கிலோமீட்டர் போயிருக்கார். அப்போ பைக்கில் போனது எவ்வளவு? 700க்கு 140. பஸ்ஸில் போனது எவ்வளவு? 700க்கு 560. ஸோ இது ரெண்டையும் சுருக்கலாங்களா? சுருக்கணும்னா இது 1/5. இது சுருக்கணும்னா 8 7 56 10. அடுத்து 4/5. இது 1/5னா அது 4/5 தான் வரும். இது 1/5, இது 4/5. அதாவது 5 பங்கில் 1 பங்கு இருசக்கர வாகனத்திலும் 5ல் வந்து 4 பங்கு வந்து பஸ்லையும் போயிருக்காரு. அப்போது இது எத்தனை சதவீதம்? இது 100ஆல் பெருக்குங்க. ஒரு பின்னத்தை சதவீதம் மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணுங்க. இதை பெருக்கணும்னா எவ்வளோங்க? இது வந்து 20%. இது 20% நீங்கள் பெருக்கி பார்க்கவே தேவையில்லை. 80%. அவ்வளோதான். இது நீங்கள் மனக்கணக்காகவும் போட்டுக்கலாம். 20%, 80%. இதுதான் விடை. 20%, 80%. அப்போ பாருங்கள், அதை நல்லா கவனம் பார்த்துக்குங்க. இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் பேருந்தில் பயணம் செய்த தூரத்தின் ஃபஸ்ட்டு இருசக்கர வாகனத்தோட சதவீதத்தை எழுதணும் 20%. அப்புறம் பேருந்தோட சதவீதத்தை 2வது எழுதணும். இது திருப்பி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் தப்பு. நம்ம 80-20 கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அவசரத்தில் கொண்டு வந்து சேட் பண்ணும்போது ஏக்கு பதிலாக பியில் சேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, 1 மார்க் போயிடும். அதனால் அது கவனமாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், 27,256. 27,256. இதிலிருந்து எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாக மாறும்? இதுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாக பண்ணணும்னா இதுக்கு நீங்கள் நீள்வகுத்தல் தான் போட்டாகணும். நீள்வகுத்தல் போடும்போது பாருங்க. ஸோ இது ஃபஸ்ட் இப்படி நடத்தி காமிச்சோம். 27,256 நீள்வகுத்தலில் போட்டு பாருங்கள். 2 இலக்கம் 2 இலக்கம் 1 இலக்கம். ஸோ 1 1 1. 2 இலக்கத்தை கீழே இருக்கிறோம், 2ஆல் பெருக்கி போடுறோம். இங்கே வந்து போடக்கூடிய நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 6 போட்டு பார்க்கலாம். 6 6 36, 6 மீதி 3. 6 2 12 3 15. 12 6 போனால் 6 16. இங்கே 1656. மறுபடியும் ஈவ 2ஆல் பெருக்கி போட்டால் 32. இங்கே வந்து நமக்கு ஒரு 5 போடலாம். 5 போட்டால் 5 25, 5 மீதி 2. 2 10 2 12 2 மீதி 1. 3 15 1 16. கழித்தால் நமக்கு 31. ஸோ 31 கழித்தால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும். இது நீள்வகுத்தில் போட்டால் இப்படியே முடிஞ்சுது, ஈஸியாக ஆன்சர் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம நீள்வகுத்தில் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும்னா இதுக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ 27,256. இப்போ அந்த முதல் 3 எண்களை பார்ப்போம். 272. அப்போது 16 ஸ்கொயர் வந்து எனக்கு 256. 17 ஸ்கொயர் வந்து எனக்கு 289. அதனால தான் நம்ம 20 வரைக்கும் ஸ்கொயர் நம்ம மனப்பாடம் வச்சுருக்கணும். ஸோ இந்த எண் வந்து இதே வந்து 160 போட்டோம்னா இங்கே 2 0 சேர்த்திக்கலாம். 170 போட்டோம்னா இங்கே 2 0 சேர்த்துக்கலாம். ஸோ இந்த எண் வந்து 160க்கும் 170க்கும் நடுவில் தான் இருக்கும். இப்போ 27,250 வச்சுக்கோங்களேன். 25 26 27 27 நல்லா கொஞ்சம் மிடில் போகிறனால நான் ஒரு தோராயமாக 165ங்கிற நம்பரை எடுத்து 2 வாட்டி நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போ 5 25 5 மீதி 2. 5 32 32 மீதி 3. 5 5 3 8. 6 5 30 0 மீதி 3. 6 36 3 39 9 மீதி 3. 6 6 6 3 9. அடுத்து 1 5 5 1 6 6 1 5 2 17 22க்கு 2 மீதி 2. 11 6 17. பாருங்கள் 17,200 இங்கே வந்து 2 வரும். 27,225 வந்துடுது. அப்போது 27,225 வந்து எனக்கு என்ன வருதுன்னா 165ஓட ஸ்கொயர் வருது. ஆனால் எனக்கு கொடுத்துருக்க நம்பர் வந்து 27,256. ஸோ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணிட்டோம்னா இந்த 31 இதுலேருந்து லெஸ் பண்ணிட்டோம்னா இந்த நம்பர் எனக்கு கிடச்சிரும். ஸோ இப்படியும் நம்ம என்ன செய்யலாம், இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படியும் ஒரு தோராயமாக நீள்வகுத்தில் எனக்கு தெரியல அப்படின்னா வேறு வழியே இல்லை, இப்படி தான் போகணும்.
இது பகாக்காணி இதே வந்து வகுத்தால் பெருக்கினால்னு சொல்லும்போது நம்ம பகாக்காணி வச்சு கண்டுபிடிக்கணும். கழித்தால்னு சொல்லும்போது நமக்கு நீள் வகுத்தலாம் அது போட்டாகணும் அந்த கணக்கு. ஸோ அப்போ எனக்கு நீள் வகுத்தல் பண்ண முடியாது, இந்த நீள் வகுத்தல் எனக்கு சுத்தமாகவே தெரியாது அப்படின்னா இதுதான் மெத்தட், இப்படி தான் போய் ஆகணும். நீள் வகுத்தல் வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இலக்கமாக பிரிக்கணும். இது 2 இலக்கம், இது 2 இலக்கம், இது 1 இலக்கம். முதல்ல அந்த நம்பர் போடணும். ஒவ்வொரு முறையும் இங்கே எழுதும் பொழுது 2ஆல் பெருக்கி போட்டு வரணும். அப்படி பண்ணோம்னா கிடச்சிரும். ஸோ நமக்கு ஆன்சரு 31. இது ஒரு நல்ல கொஷின், இது ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின், நல்ல கொஷின். அடுத்த கொஸ்டின், ஒரு சதுர நிலத்தின், இது நம்மளே மார்க் டெஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். ஒரு சதுர நிலத்தின் பரப்பளவு 3136 சதுர மீட்டரில் சுற்றளவு காண்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் புக்கில், அதை அப்படியே எடுத்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 3136 பாருங்கள், அதே நீள் வகுத்தல் திரும்ப நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை. அப்போ 2 இலக்கம் பிரிக்கிறோம். ஸோ 5 25 கழித்தால் கிடைக்கக்கூடிய எண் வந்து 6. 2 இலக்கம் ஜோடியாக தான் இறக்கணும். ஈவை 2ஆல் பெருக்கணும்னா I2 10. இது 6 முடிகிறனால நான் என்ன செய்ய போகிறேன்னா 4 அல்லது 6 நம்பர் போட போகிறோம். நான் 6 போட்டுக்கிறேன். 6 36 6 மீதி 3 636 0. அப்போ வந்து 56 அப்படிங்கிற எண் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இதுதான் அந்த சதுரத்தினுடைய பக்க அளவு. அப்போ சுற்றளவு வேணும்னா 4ஆல் பெருக்கணும். 56 4ஆல் பெருக்கணும்னா நமக்கு 224. இதுதான் விடை. ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், மார்க் டெஸ்ட் 1லேயே 2ல 1ல் கண்டுபிடிச்சோம். ஸோ 224 அப்படிங்கிறது தான் அதனுடைய சுற்றளவு. சரிங்களா, பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கேள்வி போயிடலாங்க. ஆய்லர் சூத்திரத்தை பயன்படுத்தி முகங்கள் 12 விளிம்புகள் 90 கொண்ட ஒரு பன்முக வடிவத்தின் உச்சிகள் எத்தனை? இது நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டே வரோம். டெட் தேர்வுக்கான கொஸ்டின் போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலாவை நிறைய டைம் சொல்லிட்டே இருக்கோம். அதாவது FIVE 5 ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடுங்க, முடிஞ்சுங்க. அப்போ எஃப்னா முகங்கள், வீணா உச்சிகள், ஈனா எட்ஜ் விளிம்புகள். அப்போ முகங்கள் எவ்வளவுங்க? 32. உச்சிகள் தான் தெரியல, வி அப்படியே வச்சுக்கோங்க. விளிம்புகள் எவ்வளவுங்க? 90 ஈக்குவல் டு 2. அப்போ 32 மைனஸ் 90 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது வி மைனஸ் 58 வருங்களா? 58 60 90 ரைட்டு. அப்போது ஈக்குவல் டு 2. அப்போ வி ஈக்குவல் டு 2 + 58. அப்போ எவ்வளோங்க? 60. அப்போ எவ்வளோங்க உச்சிகள்? 60 உச்சிகள். இங்கே பாருங்க, இது வந்துகிட்டே இருக்குது. இந்த கொஸ்டின் என்னவோ திரும்ப கேட்டே இருக்கிறனால இப்போ 2022 டெட் தேர்வில் பார்க்குறோம். அடுத்து வந்து இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம 2025 டெட் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சராசரி மற்றும் பரவற்படி முறையே 8 64 எண்ணில் மாறுபாட்டு கெழுவை காண்க. பாருங்க, இந்த பரவற்படிங்கிற வார்த்தை இப்போ இல்லை. இந்த கொஸ்டின் வந்து 10ஆம் வகுப்பு 10th. இந்த கொஸ்டின் ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். 10th ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின். பாருங்களேன், பரவற்படி அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி. திட்ட விளக்கத்தோட ஸ்கொயர் தான் விளக்க வர்க்க சராசரி. சரிங்களா? அப்போது நம்ம சராசரி இதனுடைய ஃபார்முலா என்ன? சிவி மாறுபாட்டுகள் சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதாங்க இதுக்கான ஃபார்முலா. 100%. 0 நினச்சிக்காதீங்க, 100%. ஆனால் எனக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இங்கே வந்து பரவற்படி ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இங்கே பாருங்கள், சராசரி எவ்வளோங்க? முறையே அப்படின்னா சராசரி 8. இங்கே வந்து 64 கொடுத்துருக்குறாங்க பரவற்படி. அப்போ 64 நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா எனக்கு என்னங்க வரும்? 8ங்கிறது வருங்க. அதுதாங்க திட்ட விளக்கம். 8 இன்ட்டு 100%. அப்போ 8 கட்டாயிரம். அப்போ 100% விடை. அதாவது ஃபார்முலா மட்டும்தான் இதில் தெரியாது. ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த வினா வந்து நீங்கள் எளிமையாக போட்டுடலாம். மாறுபாட்டு கெழு எப்போவுமே சதவீதத்தை தான் சொல்லுவாங்க. அதனால் 100% தான் நம்ம சொல்லணும். 100ன்னு எடுத்துட்டோம்னா தப்பு. சார் 100 கண்டுபிடிச்ச சதவீதம் போடாமல் 100ங்கிற எடுத்து எழுதிட்டோம்னா தவறு. அதனால தான் பாருங்கள் 100% கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கொஸ்டின் போயிடுவோம். முக்கோணம் ஏபிசி சிமிலர் டு முக்கோணம் டிஇஎஃப், வடிவொத்த முக்கோணம். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 16 சதுர சென்டிமீட்டர், முக்கோணம் டிஇஎஃப்பின் பரப்பு 25 சதுர சென்டிமீட்டர் மற்றும் இஎஃப் ஈக்குவல் டு 2.75 சென்டிமீட்டர் எனில் பிசியின் நீளம் என்ன? சரிங்களா? இது 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்.
அப்போ ரெண்டு முக்கோணத்தினுடைய பரப்பளவின் விகிதம் அவற்றின் பக்கங்களின் வர்க்கங்களின் விகிதத்திற்கு சமமாக இருக்கும். அப்போ பரப்பளவுகள் எப்படி என்னங்க, முக்கோணம் ஃபஸ்ட்டு ஏபிசி எழுதிக்கலாங்களா? ஏபிசியோட பரப்பு 16ங்க. டிஎஃபின் பரப்பு கீழே எழுதிக்கங்க 25 எழுதிக்கலாமா? பக்கங்களை அப்படியே எழுதக்கூடாது, பக்கங்களை ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இப்போது ஏபிசியின் பக்கத்துக்கு ரெலவெண்ட்டாக அந்த பிசியை தான் நம்ம மேலே எழுதணும். அப்போ பிசி ஸ்கொயர் இங்கே என்ன போட்டுக்கோங்க, இஎஃப் ஸ்கொயர் இதை நம்ம ஃபஸ்ட் எழுதிக்கங்க. ரெண்டாவதாக மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 16/25 ஈக்குவல் டு இங்கே என்ன வருதுங்க, பிசி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இஎஃப் ஸ்கொயர் வந்து 2.75 ஸ்கொயர். ரெண்டு பக்கம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நான் மறுபடியும் எழுதுகிறேன் உங்களுக்கு. பிசி ஸ்கொயர் பை 2.75 ஸ்கொயர் ஈக்குவல் டு 16/25ங்க. ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுங்க. வர்க்கமூலம் எடுத்தோம்னா இது வந்து பிசின்னு மாறிக்குங்க, இது வந்து 2.75 மாறிக்குங்க. இது வந்து வர்க்கமூலம் எடுத்தோம்னா 4, அதோட வர்க்கமூலம் 5. ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுக்க சொன்னோம், ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுக்க சொன்னோம். அப்போ பிசி வேணும்னா 4 இன்ட்டு அந்த 2.75 அந்த பக்கம் பெருக்களுக்கு போயிடும், கீழே 5 இருக்கும். இப்போ நம்ம இது ரெண்டையும் அப்படியே பெருக்க வேண்டியதான். 5ஆல் அடித்தோம்னா 1 5 0.25 மீதி 2 25 5 25. அப்போ 4 இன்ட்டு 0.55 4 5 0 மீதி 2 4 5 20 22 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 2.2. அப்போ ஆன்சரு 2.2 சென்டிமீட்டர். பிசி நீளம் 2.2 சென்டிமீட்டர். சரிங்களா? 2.2. இப்போ நீங்கள் இதை பெருக்கியும் கூட போடலாம். 4 3 3 4 2 8, அப்போ 11 வரும். 4 3 3 4 2 11. 11 5ஆல் வகுக்கணும். 11 5ஆல் வகுத்தோம்னா 2 5 10. மிச்ச புள்ளி வச்சோம்னா 2 5 10. 2.2. 2.2 தான் விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 27. பரப்பளவை கண்டுபிடிங்க. இது வந்து ஒரு சரிவகம். ஒரு சரிவகம்னு என்ன சொன்னால், ஒரு நாற்கரத்தினுடைய ஏதேனும் ஒரு ஜோடி பக்கங்கள் இணையாக இருந்தால் அதற்கு பேர் சரிவகம். அப்போ சரிவகத்துக்கான வரையறை என்ன? ஒரு நாற்கரத்தின் ஏதேனும் ஒரு ஜோடி பக்கங்கள் இணையாக இருந்தால் அதற்கு பேர் சரிவகம். அந்த இணையில்லாத பக்கங்கள் 2 சமமாக இருந்தால் அதற்கு பேர் இருசம பக்க சரிவகம். சரிங்களா? அப்போது இதுக்கான ஃபார்முலா என்னங்க? இருசம சாதாரண சரிவகத்துக்கு ½ இன்ட்டு a + b இன்ட்டு h. இது ரெண்டு இணை பக்கங்களோட நீளங்கள், அது உயரம். இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ½ இன்ட்டு a எவ்வளவு, இங்கே 5, b எவ்வளவு 8. அப்போ 5 + 8 இன்ட்டு ஹைட்டு. இது வந்து பெர்பெண்டிகுலர் ஹைட்டு, இது ஸ்லாண்ட் ஹைட்டு. எப்பவுமே பெர்பெண்டிகுலர் ஹைட்டு தான் எடுக்கணும். பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது செங்குத்து உயரத்தை தான் எடுக்கணும். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க இந்த ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து சரிவகத்தை பற்றி ஒரு அறிவு, அதாவது தெளிவான ஒரு நாலேஜ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்போ 5.5. அப்போ நம்ம இதை சுருக்கணும். அப்போ 1/2 இன்ட்டு 5 + 8 13 இன்ட்டு 5.5. 1 2 6 2 12 மீதி 1 10ல் I 2 10. அப்போ 6.5 இன்ட்டு 5.5. இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம பெருக்கி போடணும். 65 55 பெருக்குங்க. 65 இன்ட்டு 55. I 5 25 5 மீதி 2 I 6 32 32 I 5 25 அதே தான் வரும் 32 5 7 5 3. ஸோ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. 35.75 தாங்க ஆன்சரு. இருக்குங்களா? 35.75. ஆமாங்க இருக்குது. 35.75 தான் விடை. ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 10 மில்லியனில் எத்தனை நூறுகள் உள்ளன? இது 6ஆம் வகுப்பு கேள்வி. இது 6ஆம் வகுப்பு கேள்வி, எளிமையான கேள்வி. ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் சொன்னோம், நம்மளே கொடுத்துருக்கோம். ஒரு பில்லியனில், ஒரு பில்லியன்னா எவ்வளோன்னு கேட்டோம், 100 கோடி சொன்னோம். அதே இடத்துல வந்து ஒரு மில்லியன்னா 10 லட்சமாக 6ஆம் வகுப்பில் இருக்குது. அப்போ ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். அப்போ பாருங்கள், 10 லட்சத்துக்கு, ஒரு லட்சத்துக்கு 5 ஜீரோங்களா, 10 லட்சம்னா 6 ஜீரோ. இதுதான் வந்து ஒரு மில்லியன். அப்போ ஒரு மில்லியனை நம்ம என்ன செய்யணும்? 10 மில்லியன்னா 10ஆல் பெருக்கணும். இது ஒரு மில்லியனுங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். 10 லட்சம்ங்கிறது ஒரு மில்லியன். அவங்க 10 மில்லியன் சொன்னாலும் ஒரு 10ஆல் பெருக்கிறோம். எத்தனை நூறுகள் இல்லைன்னா 100ஆல் வகுத்துறணும். அது எத்தனை நூறுனா 100ஆல் வகுத்துறணும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிடுங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிடுங்க. அப்போ இத்தனை நூறுகள் இருக்குங்க. 1 10 100 1000 10,000 லட்சம். 1 லட்சம் நூறுகள் இருக்குது. அப்போ பாருங்கள், எங்கே இருக்குது? இதுதான் விடை. 1 லட்சம் நூறுகள், இதுதான் விடை.
ஆப்ஷன் 4th ஆப்ஷன் தான் விடை. ரொம்ப எளிமையான வேணும். ஸோ அடுத்த கொஸ்டின் a + b × a³ - b³ / a² - b². ஃபுல்லாக விளையாடிட்டாங்களா? நம்ம a + b த ஹோல் ஸ்கொயரு, a - b த ஹோல் ஸ்கொயரு, a² - b² x + a × x + b வரைக்கும் சொன்னோம். அப்படியே 8th வந்தோம்னா a³ + b³ a³ - b³ ரொம்ப முக்கியம். இன்னொன்று a + b + c த ஹோல் ஸ்கொயர் வரைக்கும் ரொம்ப முக்கியம் தான். ஸோ நிச்சயமாக இயற்கணித முற்றுமைகளை பயன்படுத்தியான ஒரு வினா கட்டாயமாக இடம்பெற வாய்ப்புகள் உள்ளது. பார்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம சுருக்கம் பண்ணுறோம். அதாவது a + b நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இந்த a³ - b³ இருக்கு இல்லைங்களா? a³ - b³ ஃபார்முலா என்னென்னா a³ - b³ a - b. இதில் என்ன இருக்கோ இங்கே ப்ளஸ் மைனஸ்னால் மைனஸ்னு எழுதிக்கணும். அந்த a² + 2ab + b² போடுவோம் இல்லைங்களா? அந்த 2 மட்டும் கட் பண்ணிடுங்க. அப்போ a² + ab + b². இதுதான் a³ - b³ ஃபார்முலா. இதுவே a³ + b³ ஃபார்முலா என்ன தெரியுங்களா? இங்கே என்ன இருக்குது? a + b இருக்கா? a + b அப்படியே போட்டுருணும். அதை வந்து உள்ள a² - ab + b². இது ரெண்டு தாங்க வித்தியாசம். a³ - b³ இங்கே மைனஸ் வரணும், இங்கே ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருக்கணும். a³ + b³ இங்கே ப்ளஸ் வரணும், இங்கே ஒரு டேர்ம் மட்டும் மைனஸ் இருக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலா கவனிச்சுங்க. இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a - b × a² + ab + b²ங்களா? பை இங்கே என்ன இருக்குங்க? a² - b² அதையும் நம்ம எழுதலாம். a + b × a - bன்னு எழுதணுங்களா? ஸோ இதுவும் கட்டாயிரும், இதுவும் கட்டாயிரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் இருக்குது? a² + ab + b². ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்போ a² + ab b² இதெல்லாம் பாருங்கள். ஆப்ஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிரும். இது ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தா தான் கரெக்டான ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. நம்ம டைரெக்டாக வந்து ஆன்சரை பார்க்கலாம்னா ரொம்ப சிரமம். பார்த்துக்குங்க. அடுத்து த லாஸ்ட் கொஸ்டின். 30 எண்களின் சராசரி 16. ஒவ்வொரு எண்ணும் 4ஆல் வகுக்கப்பட்டால் புதிய எண்ணின் சராசரி. நம்ம இப்போ தான் சொன்னோம், கூட்டுனா கூட்டணும், கழித்தால் கழிக்கணும், பெருக்கினா பெருக்கணும், வகுத்தால் வகுக்கணும். இது ஒரு எளிமையான மெத்தட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். திரும்ப நம்ம அதே மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது 2, சரி இந்த டைம் வேறு நம்பர் எடுத்துக்கலாம். ஒரு 10, 20, 30 எடுத்துக்கலாம்ங்களா? 10, 20, 30. இதோட சராசரி என்னங்க? 20 தானே? இதோட சராசரி 20 தானே? இப்போது ஒவ்வொரு எண்ணும் 4ஆல் வகுக்கப்பட்டால் நான் என்ன செய்யறேன்னா 5ஆல் வகுக்கிறேன். இதோட சராசரி 20. இது எல்லாத்தையும் நான் 5ஆல் வகுக்கிறேன். இது 5ஆல் வகுத்தா 2 5 10ங்க. இது 5ஆல் வகுத்தா 4 5 20ங்க. இது 5ஆல் வகுத்தா 6 5 30. இப்போ புது சராசரி என்ன? நடுவுக்கு நம்பர் தான் பாருங்களேன். அப்போ புது சராசரி என்ன வருது? 4. அப்போ இது என்ன செஞ்சுருக்காங்க? இதையும் நம்ம 5ஆல் வகுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு எண்ணையும் 5ஆல் வகுத்தால் சராசரியும் 5ஆல் வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு எண்ணின் சராசரி எவ்வளவு? 16. எத்தனை வகுக்கிறாங்க? 4ஆல் வகுக்கிறாங்க. அப்போ புதிய சராசரி 16 + 4 = 4. இதுதான் விடை. 4th ஆப்ஷன் தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ 30 கொஸ்டினை ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். ஓகே, சூப்பராக வந்து ஒரு 2022 கொஸ்டின் பேப்பர். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் கலந்த மாதிரி வச்சுருக்காங்க. எத்தனை கொஸ்டின் எளிமையாக இருந்தது, எத்தனை கொஸ்டின் வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 2022 நிலை. அடுத்து வந்து நம்ம 2025 கொஸ்டின் பேப்பர் வந்து இதை தொடர்ந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அனைவரும் இணைந்தே இருங்கள். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். ஏன்னா 2022 கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்கோம், நம்ம என்ன படித்தாலும் அந்த POQ ஃபுல்லாக பார்க்கணும். அதனால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் இந்த கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த கொஸ்டின் அப்படியே PDF உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை எடுத்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு இதெல்லாம் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த 30 கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த 30 கொஸ்டின் மூலமாக நிறைய கிளையாக நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எப்போயுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணால் அதுலேருந்து நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அது மூலமாக இன்னும் நம்ம நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சரிங்களா? கவனமும் பயிற்சியும் கணிதத்தின் 2 கண்கள். நான் உங்கள் கணேசன். நன்றி, வணக்கம்.